உடம்புல இருக்கிற ஒவ்வொரு சக்கராவை ரொம்ப எளிமையாக ஆக்டிவேட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சக்கரானா என்ன, அது என்ன 7 சக்கரா? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரம். இந்த 7 சக்கரங்களோட வேலை தான் என்ன? அப்படி இந்த 7 சக்கரங்களும் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற 7 விதமான ஆற்றல்களை எப்படி தூண்டுது? இப்போ மூலாதாரம்னு பார்த்தீங்கன்னா முதல் சக்கரம் கீழே உங்களுடைய ஆசன வாயில இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் விசுத்தி, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரம். இப்படி மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலையில் இருக்கிற சகஸ்காரம், அந்த 7 சக்கரங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆதாரமா இருக்கு. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, சக்கரா இருக்கு, அது ஆக்டிவேட் ஆகும், அது சுத்தும், சுழலும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது அப்படி கிடையாது. மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு எனர்ஜி அப்படின்றது ஃபார்ம் ஆகும் உள்ளுக்குள்ள. இந்த எனர்ஜி எப்பவுமே ஒருத்தங்களுக்கு ஆக்டிவேட்ல இருக்கும். எப்போ அப்படின்னா தூங்கும்போது அதீதமா அது செயல்பாட்டுக்குள்ளாரு. ஆனா அதே எனர்ஜி, அதே சக்கரா நீங்க விழிச்சு இருக்கும்போது, நீங்க கண்ணு திறந்துட்டு இருக்கும்போது அது ஆக்டிவேட்ல இல்லாம கலைஞ்சு போயிருது அந்த சக்கரா உங்களுக்குள்ள. அப்ப தூங்கும்போது ஆக்டிவேட்ல இருக்கு, ஆனா அதை உணர்றதுக்கு நீங்க கிடையாது, அதை ரியலைஸ் பண்றதுக்கு நீங்க இல்ல. இதுதான் பிரச்சனை. அப்ப இந்த சக்கராவை ஒவ்வொருத்தரும் எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னா, அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். 10 நிமிஷத்திலே ஆக்டிவேட் பண்ண முடியும் சக்கரா. சரியா பண்ணா, சரியான யோகத்தை பண்ணனா 10 நிமிஷத்தை சக்கராவை ஒவ்வொன்றா ஆக்டிவேட் பண்ணி உச்சந்தலை வழியாக சகஸ்காராவை திறந்து எளிமையாக ஒவ்வொருவருமே ஒளி உடல் ஒளி பயணம் செய்ய முடியும். இது எப்படின்னா, மூலாதாரம் 2வது சக்கரா இருக்குல்ல, சுவாதிஷ்டானம், இந்த 2 சக்கரா ஒவ்வொருத்தருக்குமே ஆக்டிவேட்ல இருக்கும். சக்கரான்றது என்னன்னா ஒரு உணர்வுன்னு வச்சுக்கோங்க. அதை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொருத்தரும் கீழே மூலாதாரம் ஆக்டிவேட்ல இருக்கும், கீழே இருக்கிற சுவாதிஷ்டானம் ஆக்டிவேட்ல இருக்கும். இந்த 2 சக்கரா ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால தான் ஒவ்வொருடைய மனிதனுடைய சிந்தனையுமே காமத்திலேயே இருக்கு. இதை தாண்டி அந்த சக்கரா ஆக்டிவேட் ஆகி உள்ளுக்குள்ளார ஞானம் என்கின்ற சகஸ்காரா சக்கராவை யாராலையும் தொட முடியல. அது அவ்வளவு எளிமையான ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ எவன் ஒருவன் இந்த காம சிந்தனை இல்லாம இந்த காமத்தை கடக்கிறானோ, எளிமையா அவனால மேல இருக்கிற சகஸ்காராவ சக்கராவை திறந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு, சித்த நிலைக்கு எளிமையா போயிட முடியும். அப்ப இந்த சக்கராவை எப்படி ஓபன் பண்றது, எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னா ஒண்ணும் கிடையாது. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல கம்பல்சரி எழுந்து கரெக்டா ஒரு 3:30 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சியோ இல்ல அலாரம் வைக்கிறீங்களோ வைக்கலையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. காலையில அலாரம் வச்சு எழுந்துக்கிட்ட உடனே தன்னுணர்வா போய் உட்காரணும். பயிற்சியில உட்கார்ந்து அதீதமாக ரொம்ப வேகமாக பயிற்சிகளை எடுக்கக்கூடாது. ஒரு நிதானத்தை ஒருக்குள்ளேயும் கடைப்பிடிக்கணும். உட்கார்ந்த உடனே எண்ண அலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு எண்ண அலைகள் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும் காலையில். அந்த எண்ண அலைகள் ஓடும்போது இவங்களால ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ இல்லை ஒரு 1 மணி நேரம் கூட இவங்களால தொடவே முடியாமல் போயிடுது பயிற்சிகள். இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் பயிற்சிகளை தொடரும்போது நீங்கள் பண்ணுற அந்த 10 நிமிஷத்துல சொல்லிக்கிட்டு இருக்க பயிற்சி ஒரு 10 நிமிஷத்துல பயிற்சி பண்றீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு நீங்க என்ன எஃபோர்ட் கொடுப்பீங்களோ உங்களுடைய ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும், அந்த எஃபோர்ட் நீங்க அந்த 10 நிமிஷத்துல கொண்டு வரணும். அதாவது எண்ணமில்லா தன்மைக்கு போகணும். எண்ணமில்லா நிலைக்குள்ளார உங்களுடைய ஆறாவை கொண்டு வரும்போது எளிமையா உங்களுடைய சகஸ்காரா தரக்கும். இது ஒரு மெத்தட். அதுக்கப்புறம் என்னன்னா, காலையில அதே பயிற்சியை பண்ணும்போது அமைதியா எழுந்துக்குங்க. போயிட்டு நல்லா ஒரு ரெஃப்ரெஷ் பண்றதை தாண்டி குளிச்சிருங்க ஃப்ரெஷ்ஷா. ஏன்னா குளிச்சா கூட உங்களுக்கு என்ன ஆகும்னா, உடலுக்குள்ளார இருக்கிற அந்த நைட் ஃபுல்லா தூங்குனா இருந்த ஒரு பேட் ஒரு எனர்ஜி, அந்த பேட் எனர்ஜி, அதாவது ஒரு கெட்ட உஷ்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தூங்கும் போது உடலுக்குள்ளார பல விதமான மாற்றங்கள், பல விதமான சேஞ்சஸ் உள்ளுக்குள்ளார நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் ஒவ்வொரு செல்ஸ்குள்ளேயும் ஒரு பரிணாமம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த பரிணாமம் பண்ணும்போது உடலுக்குள்ளார ஒரு வெப்பம் ஏற்படும். அந்த வெப்பம் ஒரு தீய உஷ்ணமா கூட இருக்கலாம். ஆனா நல்ல உஷ்ணம் நீங்க ஏற்படுத்த போகும்போது கம்பல்சரி நீங்க குளிச்சிடணும். அப்ப குளிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் பயிற்சிகளை எடுக்கும்போது வேகமா உங்களோட சக்கராஸ் அப்படின்றது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஒண்ணு இல்ல, இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த 2 சக்கராவையும் நீங்க கடந்துட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா அடுத்தடுத்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரா ஈஸியா எளிமையா திறந்துடலாம். அப்போ நீங்க 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ மெனக்கெட்டு பண்ணக்கூடிய பயிற்சியை எளிமையா 10 நிமிஷத்துல உங்களோட அதீத ஆற்றலை, உங்களுடைய அதீத ஒரு கவனத்தை கண்டிப்பா உள்ளுக்குள்ளார செலுத்தணும். அப்படி டீப்பா உங்களுக்குள்ளார இன்னர்ல ஃபோக்கஸ் பண்ண எளிமையா உங்களுடைய அந்த பீனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஆக்ஞா சக்கரம் திறந்த உடனே கம்ப்ளீட்டா நீங்க உடல்ல இருக்க முடியும். இன்னும் சக்கரா திறந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா உடல்ல உங்களுடைய பயணம் அப்படின்றது ஏறாது. டோட்டலா எங்க இருப்பீங்கன்னா, நீங்க பிரபஞ்ச அலைவரிசைகள் கூட பயணப்பட ஆரம்பிச்சிருக்கு. அது சொன்னா உங்களுக்கு புரியாது, அதை அனுபவப்பட்டா மட்டும்தான் புரியும். அப்படி பண்ணும்போது என்னதான் ஆகும் அப்படின்னா விஷயம் இருக்கு. அந்த மாதிரி நேரங்கள தான் பாத்தீங்கன்னா அதீதமா உங்களுக்கு பற்பல விஷயங்கள் அது சொல்லவே முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத ஒரு விஷயம். அது யாராலுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதை சுவைச்சா மட்டும்தான் உணர முடியும். அப்படி அந்த ஆற்றலுக்குள்ளார ஊடுருவும் போது நேரடியாக நீங்கள் சித்தர்களுடைய அருளும் இறைவனுடைய அருளும் மற்றும் மொத்த கர்மாவையுமே கழிச்சிட்டு இந்த பிறவையோட ஒழிச்சிட்டு ஓடி போயிடலாம். இல்லைன்னா மறுபடியும் வந்த வழி தெரியாம, திசை தெரியாம இங்கேயே தான் சுத்திட்டு இருப்பீங்க. அப்படி திசை தெரியாம இந்த இடத்துல லாக்காகி சுத்தி 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 என்னாங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு ரீகால் ரீபத் எடுத்துட்டே இருப்பீங்க. மறுபடியும் நீங்க மனித
பிறப்பு எடுத்தா பரவாயில்ல, மறுபடியும் ஒரு எறும்போ ஒரு பூச்சியோ புழுவோ இந்த மாதிரி ஒரு பிறப்பு எடுத்தா என்ன பண்றது? தான் ஔவையார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடர் பிறப்பு அப்படி அரிது அப்படின்றாங்க. அப்போ மனிதன் பிறப்பு அப்படின்றது மிக 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 உயர்ந்த பிறப்பு. ஆனா அந்த உயர்ந்த பிறப்புல 6 அறிவுன்னு சொல்லப்படுற மனிதனுடைய அறிவை ஒருத்தரை இங்க பயன்படுத்தல. 6 அறிவு இருக்கிற மிருகங்கள் கூட அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கும் அடுத்தடுத்த நிலைகளுக்கும் அடுத்தடுத்த தன்மைகளுக்கும் தன்னை மாத்திக்கிட்டு இறைத்தன்மைக்கு போயிருச்சு. இன்னைக்கு மிருகங்கள் எல்லாம் இறைவனா, ஆனா இறைத்தன்மையை அடையக்கூடிய ஒரு தன்மையுள்ள மனிதர்கள் இன்னைக்கு மிருகங்களாக இருக்கிறது ரொம்ப ஒரு வேதனை அளிக்குது. இந்த தன்மைக்கு போகணும்னா ரொம்ப சிம்பிள். 7 சக்கராஸ் ஆக்டிவேட் பண்றது ஒண்ணு இல்ல. செய்யக்கூடிய அந்த 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்கார்ந்து கவனங்களை எங்கேயுமே சிதற வைக்க கூடாது. நீங்க போய் அமைதியா அப்படி உட்கார்றீங்க அப்படின்னா, அதாவது பிரம்ம யோகம் பண்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன், வெவ்வேறு யோகங்கள் பண்றவங்க அது அங்கங்க அந்தந்த குருக்கள் கிட்ட நீங்க உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ பிரம்ம யோகம் பண்ற ஒவ்வொரு யோகிஸுமே உட்கார்ற அந்த 10 நிமிஷத்துல அந்த 1 மணி நேரம் நீங்க இறைவனுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய, உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சக்திக்கு முழுமையா உங்களை டெடிகேட் பண்ணணும். அந்த 10 நிமிஷம் கம்ப்ளீட்டா நீங்க டெடிகேட் பண்ணும்போது எளிமையா உங்களுக்கு கீழே இருந்து சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகி குண்டலினி எளிமையா எழும்பும். அதுக்கப்புறம் உங்களுடைய பயணமும் எங்கேயோ போயிருவீங்க. உள்ளொலியை பிடிச்சி உள்ளொலியிலிருந்து பயணப்பட்டு எங்கெங்கயோ டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த தன்மையை ஒவ்வொருத்தரும் ரெகுலரா உங்களுக்குள்ளார இந்த ப்ரொசீஜரை கொண்டு வந்துருக்கு.